ஹாய் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொந்தங்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற மீன் வந்து கிளாத்தி மீன் தாங்க. கிளாத்தி மீன்கள்ல ஏராள வகையான கிளாத்தி மீன்கள் இருக்கு. அதுல ஒரு வகையான கிளாத்தி மீன் தாங்க இந்த கிளாத்தி மீன். இந்த கிளாத்தி மீனை நம்ம போதில் செருப்பு கிளாத்தின்னு சொல்லுவோம். ஏன் செருப்பு கிளாத்தின்னு சொல்றோம்னா அதை பார்க்கறதுக்கு அப்படித்தாங்க தோணும். அதனால மீனவர்கள் மத்தியில வந்து அதை செருப்பு கிளாத்தியுமே சொல்லி பழகிட்டாங்க. அதனால நம்ம போதில் செருப்பு கிளாத்தின்னு சொல்லுவோம். ஆனா ஒரு சில பேர் வந்து இந்த மீனை வந்து தோல் கிளாத்தின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல லெதர் சாக்கெட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மீன் வந்து மற்ற மீன்களை மாதிரி அப்படியே வெட்டி சமைச்சு சாப்பிடக்கூடிய மீன்கள் இல்ல, தோல் உரிச்சு சாப்பிடக்கூடிய மீன் தான். அதனாலதான் இந்த மீனுடைய பேர் வந்து தோல் கிளாத்தி லெதர் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மீனுடைய டேஸ்ட் வந்து பொரிச்சு சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்குங்க. மற்ற சமையலுக்கு வந்து எப்படி இருக்குன்னு தெரியல, நான் பொரிச்சு சாப்பிட்ட வரைய ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருந்துச்சுங்க. இந்த மீனுடைய சதம் வந்து மற்ற மீன்களுடைய சதம் மாதிரிலாம் இருக்காது, ஒரு கோழிக்கரை சதம் மாதிரி தான் இருக்கும். பொரிச்சு சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. பெரும்பாலும் பேர் வந்து பொரிச்சு தான் சாப்பிட்ருக்காங்க, இதை குழம்பு வச்சு சாப்பிட்டது இல்லைங்க. பொரிச்சு சாப்பிட்டு தான் இந்த மீனுடைய டேஸ்டையுமே ஒரு சில பேர் பகிர்ந்திருக்காங்க. அதே மாதிரி தான் நானும் இந்த மீன்களை பொரிச்சு தாங்க சாப்பிட்ருக்கேன்.